வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை புவனா ஒரு கேள்விக்குறி. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். மகாலிங்கம் அரசாங்க லைப்ரரியில் வேலை பார்க்கிறார். அவரது மகள் புவனா பிறந்ததிலிருந்தே மனைவி மீனாட்சியின் உடல்நிலை சரியில்லை. அவரது வருமானத்தின் பெரும் பகுதி மீனாட்சியின் மருத்துவத்திற்கே செலவானது. ஆனாலும் பயனில்லை. மீனாட்சி இறைவனடி சேர்ந்து விட்டாள். 5 வயது குழந்தையான புவனாவையும் பார்த்து கொண்டு வேலைக்கும் சென்று வருவது மகாலிங்கத்திற்கு சிரமமாக இருந்தது. அவர் படும்பாட்டை உணர்ந்த உறவினர்கள் அமிர்தாவை மகாலிங்கத்திற்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைத்தார்கள். அமிர்தா புவனாவை பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையில் மகாலிங்கம் நிம்மதியாக வேலைக்கு சென்று வந்தார். அமிர்தாவும் புவனாவை நன்றாக பார்த்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு ஒரு மகன் பிறக்கும் வரையில், மகன் பிறந்ததும் பாசம் முழுவதையும் மகன் ரவியிடமே காட்டினாள் அமிர்தா. புவனா தனித்து விடப்பட்டாள். ஆனால் சிறு வயதிலேயே அவளுக்கு கற்பூர புத்தி. குடும்ப சூழ்நிலை என்ன என்று புவனாவுக்கு புரிய ஆரம்பித்தது. விவரம் தெரிய ஆரம்பித்தது. அவள் வேலைகளை அவளே பார்த்து கொண்டாள். நாட்கள் ஓடியது. அமிர்தா மீண்டும் கருவுற்றாள். மகள் பிறந்தாள். லலிதா என்று பெயரிட்டார்கள். புவனாவின் நிலைமை இன்னும் மோசமானது. கான்வென்ட் ஸ்கூலில் இருந்து புவனா அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு மாற்றப்பட்டாள். ரவியும் லலிதாவும் கான்வென்ட்டில் படித்தார்கள். எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய சாதாரண விஷயம் கூட புவனாவிற்கு கிடைக்கவில்லை. அவளும் அதற்காக ஏங்கவோ வருத்தப்படவோ இல்லை. அவளின் மனதில் தெளிவான எண்ணம் இருந்தது. கல்வி ஒன்றே அவளை வாழ வைக்கும். படித்து சுயமாக நின்றால் யாரு தயவும் தேவையில்லை என்று முழு மூச்சோடு படித்தாள். அரசாங்க பள்ளியில் படித்து 10ஆம் வகுப்பில் மாநிலத்திலேயே 2வது மார்க் எடுத்து வெற்றி பெற்றாள். கான்வென்ட் ஸ்கூலில் படித்த ரவியும் லலிதாவும் ஃபெயிலாகி ஒவ்வொரு வருடத்தையும் 2-3 முறை படித்தார்கள். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்பது இதுதான் போல. பள்ளியில் உயர்வு தாழ்வு இல்லை. எல்லா பள்ளிகளும் தரமானவைதான். எந்த பள்ளியில் படித்தாலும் முன்னேறலாம் என்று புவனா சொல்லாமல் சொல்லி எல்லோருக்கும் புரிய வைத்தாள். காலங்கள் ஓடியது. புவனா பட்டம் வாங்கினாள். தேர்வு எழுதி அப்பா மகாலிங்கத்தை போல் அரசாங்க லைப்ரரியில் வேலைக்கு சேர்ந்தாள். யாராவது ஒருத்தரின் வருமானம்தான் அந்த வீட்டிற்கு என்பது விதியோ இல்லை எழுதப்படாத சட்டமோ. புவனாவிற்கு வேலை கிடைத்த அதே நேரம் மகாலிங்கம் பணியில் இருந்து ஓய்வு பெற்றார். புவனாவின் சம்பளத்தை வைத்துக்கொண்டு அமிர்தா, ரவி, லலிதா சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினார்கள். ஒரு நாள் கடைக்கு சென்று காய்கறி வாங்கி வரும்போது கவனக்குறைவாக எதிரில் வந்த பைக்கு மீது மகாலிங்கம் மோதிவிட்டார். லைப்ரரியிலிருந்து தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அப்பாவை பார்த்துவிட்டு மருத்துவரிடம் அப்பாவின் உடல்நிலையை பற்றி விசாரித்துவிட்டுதான் புவனா வீடு திரும்பினாள். அவரை அட்மிட் செய்யும் போது ரவியும் லலிதாவும் வந்தார்கள். அத்தோடு சரி. அவர்கள் இந்த பக்கம் இன்னும் எட்டி கூட பார்க்கவில்லை. அமிர்தா மட்டும் நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்து தருவாள். இந்த ஒரு வாரமாக புவனாவிற்கு ஒரே அலைச்சல். வீட்டிலும் வேலை பார்த்து, லைப்ரரிக்கும் சென்று வேலை பார்த்து விட்டு, மருத்துவமனைக்கும் வந்து அப்பாவிற்கு வேண்டியதை செய்து கொடுத்துவிட்டு கொஞ்ச நேரம் இருந்து அவருடன் பேசிவிட்டு மீண்டும் வீட்டிற்கு செல்வாள். அதனால் அவளின் உடலும் உள்ளமும் சோர்ந்து இருந்தது. பைக்கு மோதியதால் மகாலிங்கத்தின் கால் எலும்பு முறிந்து விட்டது. காயங்கள் ஆறி எலும்பு ஒன்று கூடி அவர் வீட்டுக்கு திரும்ப கொஞ்ச நாட்கள் ஆனது. அப்பா மகாலிங்கத்தின் ஓய்வு ஊதிய பணத்தை வைத்து புவனா மருத்துவ செலவை சமாளித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக மகாலிங்கத்தின் உடல்நிலை தேறியது. ரவி 12ஆம் வகுப்பில் எப்படியோ பாஸ் ஆகிவிட்டான். உலக அதிசயங்களில் அதுவும் ஒன்று என்று நினைத்து மகாலிங்கம் சந்தோஷப்பட்டார். அவனை இன்ஜினியரிங் படிக்க வைக்க வேண்டும் என்று அமிர்தா பிடிவாதமாக ஒற்றை காலில் நின்றாள். உன் மகனுக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம். அவனுக்கு எதுக்கு இன்ஜினியரிங்? பேருக்கு ஒரு டிகிரி வாங்கினா போதும். அதெல்லாம் அப்போ. இப்போ என் மகன் நல்லா படிக்கிறான். 12வதுல பாஸ் ஆயிட்டான் தெரியும்ல? பாஸ் ஆயிட்டான். ஆனா இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கு அவன் மார்க் எடுக்கல. அதான் பணம் கொடுத்தா சீட்டு தரேன்னு சொல்றாங்களே. இருக்கிற எல்லா பணத்தையும் அவனுக்காக செலவழிச்சிட்டா அப்புறம் புவனா கல்யாணத்தை எப்படி நடத்துறது?
ஆமா, அந்த ரதிக்கு மாப்பிள கியூல நிக்கிறாங்க, நாளைக்கே கல்யாணம் பண்ண என்று மனதில் நினைத்து கொண்டு நீலி கண்ணீர் வடித்து கொண்டு மகாலிங்கத்தை பார்த்து அமிர்தா சொன்னாள். எப்பவுமே உங்களுக்கு உங்க பொண்ண பத்தி தான் கவலை. நானும் என் பிள்ளைகளும் எப்படி போனா உங்களுக்கு என்ன? அப்படி இல்ல அமிர்தா, பாவம், அம்மா இல்லாத பொண்ணு. ஓஹோ, அப்ப நான் இருக்கிறது உங்க கண்ண உறுத்துது. நான் இல்லைன்னா அம்மா இல்லாத பிள்ளைகள்னு என் பிள்ளைக மேல பாசமா இருப்பீங்கல்ல? அமிர்தா, என்ன பேச்சு இதெல்லாம்? பின்ன என்னங்க, எப்ப பார்த்தாலும் புவனா புவனான்னு. அப்ப எதுக்கு என்ன கட்டிக்கிட்டீங்க? உங்க மகளையே பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே? தப்புதான். இப்ப என்ன பண்ண சொல்ற? என் மகன் இன்ஜினியரிங் ஆகணும். சரி, பணத்தை தந்து தொலைக்கிறேன் என்று வேண்டா வெறுப்பாக சொன்னார் மகாலிங்கம். இது அனைத்தையும் தனது அறையிலிருந்து புவனா கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளின் மனம் கடந்த காலத்தை நினைத்து பார்த்தது. அவள் 12ஆம் வகுப்பில் 1200க்கு 1120 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாள். அவளுக்கு BA BL படித்து வக்கீல் ஆக வேண்டும் என்பது ஆசை. அப்பாவிடம் சொன்னாள். அவளின் கனவை நினைத்து அப்பா பெருமைப்பட்டார். அவளின் மேற்படிப்பிற்கு சம்மதம் சொன்னார். ஆனால் அவளின் சித்தி அமிர்தா பத்திரகாளியாக மாறி வீட்டை ரெண்டாக்கி விட்டாள். புவனாவின் படிப்பிற்கு பெரிய முட்டுக்கட்டையாக நின்றாள். அவளை மீறி அவளை எதிர்த்து கொண்டு புவனாவை படிக்க வைக்க மகாலிங்கத்தால் முடியவில்லை. ஏற்கனவே ஒரு மனைவியை இழந்தவர். இப்பொழுது இவளும் பிரிந்து சென்று விட்டால் குழந்தைகளின் எதிர்காலம் என்னாவது? ஊர் உலகம் என்ன சொல்லும்? இப்படி பலவற்றையும் யோசித்து மகாலிங்கம் அமைதியாக இருந்தார். நிலைமையை புரிந்து கொண்ட புவனா தனது ஆசையை தனக்குள் புதைத்து கொண்டாள். BCom படித்தாள். இப்பொழுது கடவுள் புண்ணியத்தில் யார் சிபாரிசும் இல்லாமல் லைப்ரரியில் வேலை கிடைத்துவிட்டது. அப்பா பார்த்த அதே வேலை. அம்மா மீனாட்சியின் அருள்தான் இதற்கு காரணம் என்று அவள் தீர்க்கமாக நம்பினாள். தன்னை வக்கீலுக்கு படிக்க வைக்கக்கூடாது என்று சித்தி ஆர்ப்பாட்டம் செய்தாள். இன்று தன் மகனை இன்ஜினியரிங் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறாள். ஓரவஞ்சகம், சித்தி கொடுமை, இது அனைத்தும் தெரிந்திருந்தும் நாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் இருக்கிறோம். ஏன்? ஒன்று தனது பெண்மையின் பாதுகாப்புக்காக, இன்னொன்று அப்பா மகாலிங்கத்திற்காக. தான் ஒருத்தி இருப்பதால் அப்பாவிற்கு நேரா நேரத்திற்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கிறோம். இல்லையென்றால் அவரின் கதி எது எப்படியோ, அப்பாவிற்காக இங்கு இருக்க வேண்டியதான் என்று நினைத்து பெருமூச்சு விட்டுக்கொண்டே தூங்கிவிட்டாள் புவனா. அமிர்தாவின் பிடிவாதத்தால் வேறு வழியில்லாமல் மீதம் இருந்த ஓய்வு ஊதிய பணத்தை எல்லாம் ரவியின் படிப்புக்கு செலவழித்தார் மகாலிங்கம். லலிதா 12ஆம் வகுப்பில் தோல்வியுற்றாள். மேற்கொண்டு படிக்க அவளுக்கு விருப்பமில்லை. அவளின் விருப்பம் எல்லாம் தையல் கற்றுக்கொள்வதில்தான். அதனால் தையல் வகுப்பிற்கு சென்றாள். ரவி லலிதாவிற்கு செலவு செய்து மகாலிங்கத்தின் சேமிப்பு கரைந்தது. இப்பொழுது குடும்ப செலவு முழுவதும் புவனாவின் வருமானத்தில்தான். குடும்பத்தில் இப்பொழுது அவள்தானே மூத்தவள். மகன்தான் குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று சட்டம் ஒன்றும் இல்லையே. அதனால் அவள் குடும்பத்தின் சுமையை தன் தோள்களில் தானே துணிவுடன் ஏற்றுக்கொண்டாள். நாட்கள் ஓடியது. ஒரு நாள் இரவு 7 மணி இருக்கும். லைப்ரரியிலிருந்து திரும்பி வரும்போது மழை நன்றாக பெய்ய ஆரம்பித்தது. அதனால் பயணிகள் நிழற்குடையில் மழைக்காக ஒதுங்கி நின்றாள். அப்பொழுது அந்த வழியாக ஒரு கார் சென்றது. கொஞ்ச தூரத்தில் கார் நின்றது. பின் மெதுவாக பின்னோக்கி வந்தது. அவளின் அருகே கார் நின்றது. கார் கண்ணாடி கீழே இறங்கியது. உள்ளிருந்து ஒரு அழகான வாலிபனின் முகம் தெரிந்தது. ஹாய் மேம் என்றான் அவன். எங்கேயோ அவனை பார்த்தது போல அவளுக்கு தோன்றியது. ஆனால் எங்கே, எப்போது என்று அவளுக்கு ஞாபகமில்லை. அவனை பார்த்து சிரிக்கலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா என்று தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தாள். அவன் சிரித்துக்கொண்டே மீண்டும் சொன்னான், என்ன மேடம், என்ன தெரியலையா? உங்க லைப்ரரிக்கு நான் தினமும் வரேன். என்ன ஞாபகம் இல்லையா? ஓ, அப்படியா? சாரி சார், எனக்கு ஞாபகம் இல்ல. தப்பா நினைக்காதீங்க. இதுல என்ன மேடம் தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு? நீங்க தான் யாரையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டீங்களே. அதனால உங்களுக்கு என்ன தெரிய வாய்ப்பில்லதான். அது இருக்கட்டும், எங்க வீட்டுக்கு தானே? ஆமா சார். அப்போ வாங்க, நான் உங்களை உங்க வீட்ல டிராப் பண்றேன். இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும், மழை விட்டதும் நான் போய்க்கிறேன்.
மழை எப்போ விடுறது, நீங்க எப்போ போறது? சும்மா வாங்க, நான் உங்கள ஒன்னும் பண்ண மாட்டேன். என் மேல நம்பிக்கை இருந்தா வாங்க என்று அவன் சொல்லும்போது அவளால் அதை மறுக்க முடியவில்லை. அதே நேரம் மழையும் விடுவது போல் தெரியவில்லை. அதனால் அவன் காரில் பின்னால் ஏறப்போனாள். அவன் முன்பக்க கதவை திறந்து விட்டான். அவள் அதில் ஏறிக்கொண்டாள். காரில் இருந்த டவல் ஒன்றை எடுத்து கொடுத்தான். அவள் தயங்கியபடியே அதை வாங்கி கொண்டு முகத்தை துடைத்து கொண்டாள். பின் அவனை பார்த்து சொன்னாள், ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரெல்லாம் வேண்டாம், என் பேரு தீபக் என்றான். ஓகே தீபக், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல இருக்கட்டும், உங்க வீடு எங்க இருக்கு என்று தீபக் கேட்டதும் புவனா அவள் வீட்டிற்கான வழியை சொன்னாள். கார் முன்னோக்கி சென்றது. ஏனோ தெரியவில்லை, தீபாவின் உள்ளத்தில் ஓர் இனம் புரியாத உணர்வு. அவனின் வெளிப்படையான பேச்சு, கலையான முகம், புன்முறுவல், இப்படி எல்லாமே அவனை பார்த்த அந்த நொடியில் அவளின் உள்ளத்தில் பதிந்து விட்டது. வீட்டின் அருகே அவர்கள் வந்த கார் நின்றது. புவனா காரிலிருந்து இறங்கினாள். திரும்பி பார்த்து அவனுக்கு நன்றி சொன்னாள். பின் வீட்டிற்குள் சென்றாள். அவள் உள்ளே சென்று திரும்பி பார்த்து கதவை சாத்திய பிறகுதான் தீபக் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். புவனாவை பார்த்ததும் மகாலிங்கம் ஓடி வந்தார். வாமா, இந்த மலையில எப்படிமா வந்த? எங்க லைப்ரரிக்கு வரவரு என்ன கார்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போறாருப்பா. ரொம்ப நல்ல மனசு அந்த தம்பிக்கு. நீ எப்படி வரப்போறியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அடக்கடவுளே, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளை கூட ஒருத்தி கார்ல வந்து இறங்கியிருக்கா. அவளை கண்டிக்காம போதா குறைக்கு இறக்கி விட்டவனுக்கு நல்ல மனசுன்னு சர்டிபிகேட் வேற. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? போதும் நிறுத்து அமிர்தா. நான் தான் புவனாவை கூப்பிட போறேன்னு சொன்னேன். என்னை போக விடாம தடுத்தது நீ. நான் மட்டும் போயிருந்தா என் மக ஏன் அவர் கூட கார்ல வரப்போறா? ஏன் உங்க மக என்ன சின்ன பொண்ணா? நீங்க தான் போய் கூட்டிட்டு வரணுமா? ஒண்ணு மழையில நனைஞ்சு வந்திருக்கணும், இல்ல மழை விட்ட பிறகு வந்திருக்கணும். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? மழை எப்போ விடுறது, என் மக எப்போ வீட்டுக்கு வர்றது? கொஞ்சம் லேட்டானா கூட அவளை வார்த்தையாலேயே அசிங்கப்படுத்தி சின்ன பின்ன ஆக்கிடுவ. அப்போ மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு வர வேண்டியதான். மழையில நனைஞ்சு என் மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ பாப்பியா? அவளுக்கு ஒரு கஞ்சி கூட வச்சு கொடுக்க மாட்ட. அது மட்டும் இல்ல, உடம்பு சரியில்லாததோட வேலைக்கு வேற போக சொல்லுவ. பாவண்டி அவ. ஏண்டி இப்படி அவளை போட்டு இந்த பாடுபடுத்துற? அவ காசுல தானே நீயும் உன் பிள்ளைகளும் நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்றீங்க. அந்த நன்றி கொஞ்சமாவது வேண்டாம் என்று மகாலிங்கம் சொன்னதும் புவனா சொன்னாள், விடுங்கப்பா, சொல்லி காட்டுறதுக்கு செய்யாமலே இருக்கலாம். அடேங்கப்பா, நடிப்பு பயங்கரமா இருக்கு. நீ லைப்ரரிக்கு வேலைக்கு போறதுக்கு பதிலா நடிக்க போகலாம். நல்லா காசு வரும். இந்தா பாரு, என் புருஷன் என்ன சொல்றாரு, நீ உன் வேலைய பாரு என்று அமிர்தா சொன்னதும் மகாலிங்கம் புவனாவை பார்த்து சொன்னார், பாத்தியாமா, இவளுக்கு போய் பறிஞ்சு பேசுறியே. சரிம்மா, நீ உள்ள போ, போய் கைகால் முகம் கழுவிட்டு சாப்பிடு என்று மகாலிங்கம் சொன்னதும் புவனா உள்ளே சென்றாள். பின் மகாலிங்கம் அமிர்தாவை பார்த்து முறைத்துவிட்டு உள்ளே சென்றார். அமிர்தா தாடையை தோள்பட்டையில் இடித்து கொண்டு உள்ளே சென்றாள். புவனா அவளின் அறைக்கு சென்றாள். தீபக்கின் நினைவு அவளை பாடாய்படுத்தியது. நாட்கள் ஓடியது. நூலகத்திற்கு செல்லும்போது சாலையின் வழியில், நூலகத்தில், புத்தகங்களில், காதல் நாவல்களில், எஃப்எம்மில் ஒலிக்கும் காதல் பாடல்களில் எங்கும் அவனின் புன்னகை பூத்த முகம்தான் தெரிந்தது. அவளின் மனதில் அவன் ஆழமாக பதிந்து விட்டான். ஒரு நாள் நூலகத்தில் அவள் புதிதாக வந்த புக்கின் ஸ்டாக் விவரங்களை கம்ப்யூட்டரில் ஏற்றிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு தீபக் வந்தான். ஹாய் மேம் என்ற தீபக்கின் குரல் கேட்டு வேகமாக நிமிர்ந்து பார்த்தாள் புவனா. தீபக்கை பார்த்ததும் அவள் பார்வையில் மின்னல் தெரித்தது. முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பின் வெளிச்சம் தெரிந்தது. புன்னகையோடு வாங்க தீபக் என்றாள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது லைப்ரரி, அமைதியா இருக்கணும் என்று மெதுவாக சொன்னாள் புவனா. தீபக் சிரித்து கொண்டே தனது பாக்கெட் டைரியில் எழுதி காட்டினான். ஓகே, அப்போ நாம வெளியில இருக்கிற வேப்ப மரத்தடிக்கு போகலாமா? கொஞ்சம் பேசணும் என்று அதில் எழுதியிருந்தான். அவள் சரி என்று தலையாட்டி விட்டு சீட்டிலிருந்து எழுந்தாள். இருவரும் வேப்ப மரத்தடிக்கு சென்றார்கள். புவனா பேச ஆரம்பித்தாள். ரொம்ப தேங்க்ஸ் தீபக். நீங்க மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துக்கு வரலைனா நான் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். மழை அன்னைக்கு ராத்திரி முழுக்க விடிய விடிய பெஞ்சுது. பரவாயில்லைங்க, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்?
சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதோ என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னீங்களே. ஆமாங்க. நான் இப்போ ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்க்குறேன். நல்ல சம்பளம் தான். இருந்தாலும் பேங்க்ல வேலை பார்க்குறது தான் என்னோட ஆசை. பேங்க் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால பேங்க் எக்ஸாம் சம்பந்தமா புக்கு ஏதாவது இப்போ ரீசெண்டா வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா அதெல்லாம் தனியா எடுத்து வைக்க முடியுமா? நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். அவ்வளவுதானே? தாராளமா எடுத்து வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? இது ஒரு சாதாரண விஷயம். இல்லைங்க, எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்று தீபக் சொன்னதும் அவனை பார்த்து புவனா புன்னகைத்தாள். அவனின் கடமை உணர்வை நினைத்து பெருமிதம் கொண்டாள். பின் இருவரும் நேரம் போறதே தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். தினமும் தீபக் மாலையில் நூலகம் வருவான். மணிக்கணக்காக புவனாவும் அவனும் வேப்ப மரத்தடியில் பேசிக் கொண்டிருப்பார்கள். வீட்டில் கிடைக்காத அன்பும் ஆதரவான பேச்சும் கரிசனமும் பாராட்டும் சிரிப்பும் புவனாவிற்கு தீபக்கிடம் கிடைத்தது. அவனை நம்ப ஆரம்பித்தாள். சகஜமாக பேசி பழகினாள். நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். ஒரு நாள் அவள் வாழ்க்கை கதை முழுவதையும் அவனிடம் சொன்னாள். நீ தப்பா நினைக்கலைனா நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று தீபக் சட்டென்று கேட்டதும் புவனா திகைத்து போய்விட்டாள். அவள் கண்களில் கண்ணீர் வடிந்தது. தீபக் மேலும் சொன்னான். நீ கோயில் கோபுரத்துல இருக்க வேண்டிய கலசம். உன்னோட மதிப்பு தெரியாத குப்பையில நீ இருக்க. உன்னை நான் நல்லா பாத்துப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தா வேலைக்கு போ. இல்லைனா நீ வீட்ல இருக்கலாம். நீ ராணி மாதிரி இருக்கலாம். நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு என்று சொல்லிவிட்டு தீபக் அங்கிருந்து சென்றான். புவனாவின் மனதில் ஏற்கனவே தீபக் இடம் பிடித்து விட்டான். இப்பொழுது அவன் மனதிலும் தான் இருக்கிறோம் என்று தெரிந்ததும் அவளின் உள்ளம் ஆனந்த கூத்தாடியது. மறுநாள் தீபக்கிடம் தனது விருப்பத்தையும் சொன்னாள். இருவரும் காதலர்களானார்கள். அவர்கள் காதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தது. ஒரு நாள் மாலை கோவிலுக்கு சென்றிருந்தார்கள். புவனாவும் தீபக்கும் சாமி தரிசனம் முடித்துவிட்டு பிரகாரத்தில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது புவனா தீபக்கிடம் கேட்டாள். எப்போ நம்ம கல்யாணம்? எனக்கு பேங்க் வேலை கிடைச்சதும். ஏன் புவனா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, எங்க வீட்ல நான் நம்மள பத்தி பேசணும். சத்தியமா எங்க சித்தி சம்மதிக்க மாட்டாங்க. பெரிய போராட்டமே நடக்கும். இதுல எப்படி நம்ம கல்யாணம் நடக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத புவனா, நான் இருக்கேன்ல. நான் பாத்துக்கிறேன். எனக்கு பேங்க் வேலை கிடைச்சதும் நானே முறப்படி உன்னை பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கு வரேன் என்று சொன்ன தீபக்கின் தோளில் புவனா சாய்ந்து கொண்டாள். அன்று இரவு எப்போதும் போல் புவனா நூலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். வீட்டின் அருகே வரும்போது அவளின் செப்பல் அறுந்து விட்டது. நல்ல வேளை, வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம். நாளைக்கு வேலைக்கு போகும்போது தச்சுக்கலாம் என்று நினைத்து கொண்டே குனிந்து செருப்பை எடுத்தாள். கையில் செருப்பை பிடித்து கொண்டே நடந்து வந்தாள். வீட்டிற்குள் நுழைந்தாள். உள்ளிருந்து அப்பா மகாலிங்கம் வருத்தப்பட்டு பேசுவது கேட்டது. பாவம் புவனா, அவளுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. ஏன் வேண்டான்னு சொல்ற? அவளுக்கு பாவம் பார்த்தா நாங்க பாவம் ஆக வேண்டியதான். அவளும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்புறம் இந்த வீட்டுக்கு யாரு சம்பாதிச்சு கொடுப்பா? உனக்கு தேவை காசு தானே? நான் ஏதாவது வேலைக்கு போறேன். சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுறேன். அதுக்காக என் மக வாழ்க்கையை அழிச்சிராத. அடேங்கப்பா, சாரு வேலைக்கு போறீங்களோ? சாரு எந்த ஜில்லாவுக்கு கலெக்டரா போக போறீங்க? என்னவோ நீங்க போனதும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வேலை கொடுக்குற மாதிரி பேசுறீங்க. இன்னைக்கு படிச்ச பசங்களுக்கே வேலை கிடைக்கல. இதுல உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்படியே கிடைச்சாலும் உங்க மக வாங்குற சம்பளம் உங்களுக்கு வருமா? ஏண்டி, அதுக்காக அவளை கல்யாணமே பண்ணாம வச்சுக்க போறியா? வேற வழி. ஒண்ணு நீங்க கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சிருக்கணும். சேர்த்து வைக்கல. அதுக்கு பதிலா பொன்முட்டையிடுற உங்க மகளை கொடுத்திருக்கீங்க. அவ்வளவுதான். இது மகா பாவம். இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. பாவமாவது புண்ணியமாவது பொன் முட்டையிடுற வார்த்தை கல்யாணன்ற பேர்ல இழக்க நான் ரெடியா இல்ல. அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா மாசம் மாசம் அவ சம்பளம் எங்களுக்கு அப்படியே வரணும். அதுக்கு எவன் சம்மதிக்கிறானோ அவனை அவளுக்கு கட்டி வைங்க. இல்லையா சும்மா இருங்க. எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்ணீங்க, நானும் என் பிள்ளைகளும் விஷத்தை குடிச்சு செத்து போயிருவோம். அதுவும் சும்மா சாக மாட்டோம். எங்க சாவுக்கு உங்க மகதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவோம். போலீஸ் வந்து அவளை கைது பண்ணி கூட்டிட்டு போகும். என் பிள்ளைக வாழாத வாழ்வ அவ வாழக்கூடாது என்று வெறி பிடித்தவள் போல் பேசும் அமிர்தாவை பார்த்து மிரண்டு போய் உட்கார்ந்திருந்தாரு மகாலிங்கம்.
செருப்பு சத்தம் கேட்காததால் புவனா வந்தது இவர்களுக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் பேசிய அனைத்தையும் புவனா கேட்டுவிட்டாள். அமைதியாக அவளின் அறைக்கு சென்றாள். அவளின் அம்மா மீனாட்சியின் புகைப்படத்தை பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவள் அம்மா மட்டும் இருந்திருந்தால் அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? என்ன பாடுபட்டாவது இவள் திருமணத்தை இந்நேரம் கோலாகலமாக நடத்தியிருக்க மாட்டாளா? புவனாவின் படிப்பும் அரசாங்க உத்தியோகமும் சம்பளமும் அவளின் அம்மாவை மதிமயக்க செய்திருக்காது. அழகும் அறிவும் நிரம்பிய அவளது வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் சுயநலம் பிடித்த சித்தி அமிர்தாவை எதிர்த்து பேச முடியாமல் கையாலாகாதவராக அப்பா. அக்கா என்ற ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கிறாள் என்ற நினைப்பே இல்லாத தம்பி தங்கை. இப்படிப்பட்ட குடும்பத்திற்காக தனது உழைப்பை வீணடித்து கொண்டிருக்கிறோமே. தீபக் சொன்னது சரிதான். கோபுர கலசத்தின் அருமை குப்பை மேட்டிற்கு எப்படி தெரியும்? இனி பொறுத்தது போதும். துணிந்து தைரியமாக நேருக்கு நேர் பேச வேண்டியதான் என்று முடிவெடுத்தாள் புவனா. அன்று இரவே அவளின் தோழி ஷீலாவிற்கு போன் செய்தாள். ஷீலாவும் புவனாவும் நெருங்கிய தோழிகள். இருவருக்கும் வக்கீலாக வேண்டும் என்பது கனவு. கனவு கண்டபடி ஷீலா வக்கீலாகிவிட்டாள். அவளின் பெற்றோர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். தனது கனவை நிறைவேற்றுவதற்காக இங்கு உள்ள மகளிர் விடுதியில் ஷீலா தங்கியிருக்கிறாள். அவளுக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னாள் புவனா. அவளின் யோசனைகளையும் கேட்டுக்கொண்டாள். மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வேகமாக கிளம்பி ஷீலாவை பார்க்க போனாள். ஷீலா கொடுத்த யோசனைப்படி அனைத்தையும் செய்தாள். பின் வீட்டிற்கு வந்தாள். நேரே அவளின் அறைக்கு சென்றாள். அரை மணி நேரத்தில் தனது உடைமைகளை ட்ரோல் சூட்கேஸில் வைத்து எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். எல்லோருக்கும் ஆச்சரியம். மகாலிங்கம் கேட்டார், எங்கம்மா? ஃப்ரெண்டு யாருக்காவது கல்யாணமா? இல்லப்பா. வேற எங்கம்மா? ஹாஸ்டலுக்கு. ஹாஸ்டலுக்கா? ஏமா, உன்னை வேற எங்கேயாவது மாத்திட்டாங்களா? இல்லப்பா, இங்கதான் வேலை பார்க்க போறேன். அப்புறம் எதுக்குமா ஹாஸ்டல்? நான் வீட்டை விட்டு போறேன்பா. நேத்து நீங்களும் சித்தியும் பேசினத நான் கேட்டுட்டேன். சுயநல கூட்டத்துக்கு உழைக்க நான் தயாரா இல்ல என்று புவனா சொன்னதும் அமிர்தா திகைத்தாள். கத்த ஆரம்பித்தாள். யாரு சுயநல கூட்டம்? உங்க அம்மா போனதும் உன்னை வளர்த்தேன் பாரு. என்ன சொல்லணும். சுயநலமா விட்டிருந்தா இன்னைக்கு இந்த பேச்சு பேசுவியா? யாரு? நீங்க என்ன வளர்த்தீங்களா? சும்மா பொய் சொல்லாதீங்க சித்தி. உங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு நீங்க வந்த முதல் 1 வருஷம் என்ன பாத்துக்கிட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு ரவி பிறந்ததும் என்ன விட்டுட்டீங்க. நான் தான் என்ன பாத்துக்கிட்டேன். அடிப்பாவி, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறியே. உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். நீங்க என்ன படிக்க வச்சு ஆளாக்குனீங்க? உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்த பணத்திலேயே என்ன படிக்க வச்சீங்க? புவனா, வார்த்தைய பார்த்து பேசு. அதேதான் நானும் சொல்றேன். கவனமா பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பேசுங்க. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த என்ன கான்வென்ட் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாத்துனீங்க. படிப்பே வராத உங்க முட்டாள் பிள்ளைகளை கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்த்தீங்க. நல்ல மார்க் எடுத்தனா வக்கீலுக்கு படிக்க ஆசைப்பட்டேன். அதை கெடுத்து பிகாம் படிக்க வச்சீங்க. படிப்பே வராத உங்க மகனை இன்ஜினியரிங் படிக்க வச்சீங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல எனக்கு லைப்ரரி வேலை கிடைச்சு நல்லா சம்பாதிக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே பண்ணாம எனக்கு நடக்க இருந்த எல்லா நல்லதையும் கெடுத்துட்டு வெக்கமே இல்லாம என் காசுல உட்கார்ந்து நீங்களும் உங்க பசங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று புவனா பேச பேச அமிர்தாவின் ஆத்திரம் அதிகமானது. மகாலிங்கத்தை பார்த்து கேட்டாள், பாத்தீங்களா உங்க மக எப்படி பேசுறான்னு? உங்க முன்னாடியே என்ன இந்த பேச்சு பேசுறா. நீங்க எதுவுமே கேட்காம வாய மூடிட்டு இருக்கீங்க என்று அமிர்தா கேட்டதும் புவனா பதில் சொன்னாள். எப்படி பேசுவாரு சித்தி? அவரை இதுவரை நீங்க பேச விட்டதே இல்லையே. அவர் ஏதாவது பேசுனா நான் செத்து போறேன், வீட்டை விட்டு போறேன்னு அவரை மிரட்ட வேண்டியது. அவரும் பயந்து போய் பேசாம இருந்துருவாரு. அப்புறம் இப்ப மட்டும் எப்படி பேசுவாரு? ஏ புவனா, என்ன ரொம்ப பேசுற? நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். என்ன பண்ணுவீங்க? நீங்களும் உங்க பிள்ளைகளும் தற்கொலை பண்ணிப்பீங்க. அதுக்கு காரணம் நான் தான்னு லெட்டர் எழுதி வைப்பீங்க. போலீஸ் என்ன கைது பண்ணும், அதானே என்று புவனா கேட்டதும் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். புவனா மேலும் சொன்னாள், இந்த மிரட்டலெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு ஷீலா வக்கீல். அவ மூலமா உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்று புவனா சொன்னதும் அமிர்தா நடுநடுங்கி போய்விட்டாள். புவனா சிரித்து கொண்டே சொன்னாள்,
எப்போ பொன்முட்டையிடுற வார்த்தை கல்யாணன்ற பேர்ல இழக்க நான் தயாரா இல்லைன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களை மாதிரி ஓசில உட்காந்து சாப்பிட்ற சுயநலம் பிடிச்ச தண்டச்சோர்களுக்கு நான் உழைச்சு போடக்கூடாதுன்னு. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். நான் இப்போ மேஜர். என்னை அதிகாரம் பண்ண உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இங்க நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன். உங்க பிளாக்மெயில் உட்பட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் மேல சின்ன கீறல் பட்டா கூட போலீஸ் உங்களைத்தான் பிடிக்கும். அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. என்னை இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு நன்றி கடனா என்னோட இத்தனை வருஷ உழைப்ப சம்பளத்தை கொடுத்துட்டேன். இனி என் சம்பளம் எனக்கு மட்டும்தான். உங்க பிள்ளைங்களை நீங்களே கரை சேர்த்துக்கோங்க. இல்ல அவங்களையும் வேலைக்கு அனுப்பி பொன்முட்டையிடுற வாத்துன்னு சொல்லி கூடவே வச்சுக்கோங்க என்ற அமிர்தாவை பார்த்து சொல்லிவிட்டு அப்பா மகாலிங்கத்தை பார்த்து சொன்னாள் புவனா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தீபக்குன்னு ஒருத்தரை விரும்புறேன். அவரும் என்ன விரும்புறாரு. அவருக்கு பேங்க் வேலை கிடைச்சதும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். கல்யாணம் எப்போன்னு உங்களுக்கு கண்டிப்பா சொல்வேன்ப்பா. நீங்க கட்டாயம் வந்து எங்களை ஆசீர்வதிக்கணும். எங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டு ஷீலா கூட ஹாஸ்டல்ல தங்க போறேன். நீங்க எப்ப வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம்ப்பா. நான் வரேன் என்று சொல்லிவிட்டு சூட்கேஸை இழுத்து கொண்டு புவனா வீட்டை விட்டு கிளம்பினாள். அமிர்தா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். மகளின் வாழ்க்கை நன்றாக இருக்கப் போகிறது என்று நினைத்து மகாலிங்கம் அமிர்தாவிற்கு தெரியாமல் ஆனந்த கண்ணீர் வடித்தார். வீட்டை விட்டு கிளம்பிய புவனாவின் மனதில் 1000 எண்ணங்கள் வெள்ளம் போல் ஓடியது. அவளும் தீபக்கும் வாழப்போகிற வாழ்வை நினைத்து கற்பனை வானில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தாள். காதல் என்னும் தென்றல் காற்றில் தவள அவள் வேகமாக சென்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எதிர்கொள்ளப் போவது தென்றலை அல்ல, புயலை. ஆம், அந்த உண்மை தெரியாமல் புவனா சந்தோஷமாக ஹாஸ்டலுக்கு சென்றாள். ஷீலாவுடன் தங்கினாள். நடந்த அனைத்தையும் தீபக்கிடம் போனில் சொன்னாள். நான் இருக்கிறேன், நீ பயப்படாம இரு என்று சொன்ன தீபக்கின் ஆறுதல் வார்த்தைகள் அவளின் காயத்திற்கு மயிலிறகால் வருடி விட்டது போல் சுகமாக இருந்தது. காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஹாஸ்டல் மெஸ்ஸில் சாப்பிட்டு விட்டு நூலகத்திற்கு செல்வாள். மதியம் வருவாள், சாப்பிடுவாள், ஓடிடியில் படம் பார்ப்பாள். மீண்டும் மாலையில் நூலகத்திற்கு செல்வாள். அங்கு தீபக்கும் வருவான். பார்வையாலேயே பேசிக்கொள்வார்கள். நூலகம் முடிந்ததும் இருவரும் வெளியில் பார்க், பீச், ரெஸ்டாரண்ட் என்று சுத்துவார்கள். இப்படியே நாட்கள் ஓடியது. தீபக் பேங்க் எக்ஸாம் எழுதினான். அவன் வெற்றி பெற வேண்டும் என்று மாங்காடு காமாட்சி அம்மனை வேண்டிக் கொண்டாள் புவனா. நாட்கள் ஓடியது. புவனா தீபக்கின் காதல் மலர் பூத்து குலுங்கியது. அடுத்த வாரம் சென்னையில் புக் ஃபேர் ஆரம்பமாக போகிறது. அதனால் நூலகத்தில் புக் ஃபேருக்கான விளம்பர அட்டைகளை ஒட்டி கொண்டிருந்தாள் புவனா. வருகிற வாசகர்களுக்கு புக் ஃபேர் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு தீபக் வந்தான். அவனிடமும் புக் ஃபேர் பற்றி சொல்லி அவனை புக் ஃபேருக்கு வர சொன்னாள். புக் ஃபேருக்கு வர முடியுமான்னு தெரியல, ஆபீஸ்ல வேலை இருக்கு என்றான் தீபக். ஓ, ஓகே. ஆனா என் பிறந்த நாளுக்கு வந்துருவீங்கல்ல? ஏய், எப்போ உன் பர்த்டே? அடுத்த ஞாயித்துக்கிழமை. சூப்பர், கண்டிப்பா வரேன். அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? ஒரு ப்ரோக்ராமும் இல்ல. புக் ஃபேர் இருக்கு. ஈவினிங் நாம 2 பேரும் மாங்காடு கோவிலுக்கு போகலாம். ஷூர், கண்டிப்பா வந்துடுறேன். ஹாஸ்டலுக்கு வந்து உன்னை நானே கூட்டிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு தீபக் அங்கிருந்து கிளம்பினான். நாட்கள் ஓடியது. அன்று புவனாவின் பிறந்த நாள். காலையில் எழுந்து குளித்து பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு சென்றாள். அங்கு அவள் அப்பா மகாலிங்கம் அவளுக்காக காத்திருந்தார். அப்பா, வாமா. நீ எப்படியும் இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் உனக்காக காத்திருந்தேன். ஏன்பா, ஹாஸ்டலுக்கு வர வேண்டியதானே? இல்லம்மா, உன் சித்தி உன்னை பார்க்க கூடாது, உன் கூட பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்கா. என்னை வேவு பார்க்க அவ மகனை உன் ஹாஸ்டலுக்கு அனுப்பியிருக்கா. அதனாலதான் நான் இங்க காத்திருக்கேன். பெத்த மகளை பார்க்க திருட்டுத்தனம் பண்ண வேண்டியதா இருக்கேப்பா. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையாப்பா? என்னம்மா பண்றது? இன்னும் நான் பெத்த பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்கள கரை சேர்க்கிற வரைக்கும் ஊருக்காக நான் இப்படித்தாமா வாழ்ந்தாகணும். அதை விடுமா. உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ 100 வயசுக்கு தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். தேங்க்ஸ்பா என்று சொல்லி அப்பாவின் காலில் விழுந்து புவனா ஆசீர்வாதம் வாங்கினாள். பின் மகாலிங்கம் கேட்டார், எப்பம்மா உன் கல்யாணம்? அடுத்த வாரம் அவரோட எக்ஸாம் ரிசல்ட் வருதுப்பா. அவருக்கு வேலை கிடைச்சதும் கல்யாணம்தான்ப்பா. ரொம்ப சந்தோஷமா. சீக்கிரம் உன் கல்யாண செய்திய சொல்லுமா. நான் கிளம்புறேன்.
என்னப்பா அவசரம்? என் கூட கொஞ்ச நேரம் இருக்கக்கூடாதா? எனக்கும் உன் கூட இருக்கணும் தாம்மா ஆசை. ஆனா நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் தம்பிக்கு சந்தேகம் வந்துரும். நேரே இங்க வந்தாலும் வந்துருவான். நான் வரேம்மா, நீ பார்த்து பத்திரமா இருமா என்று சொல்லிவிட்டு மகாலிங்கம் அங்கிருந்து கிளம்பினார். பின் புவனா சாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு ஹாஸ்டலுக்கு சென்றாள். சாப்பிட்டு விட்டு புக் ஃபேருக்கு சென்றாள். பின் மதிய சாப்பாட்டிற்கு ஹாஸ்டலுக்கு வந்தாள். சாப்பிட்டு விட்டு தீபக்கோடு அவள் வாழப்போகும் வாழ்க்கையை நினைத்து கனவு கண்டு கொண்டு இருந்தாள். அவள் சந்தோஷத்தின் எல்லையை தொட்டு கொண்டிருந்தாள். அவளின் ஆருயிர் சிநேகிதி ஷீலா வந்து அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னது கூட அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஹாஸ்டலுக்கு வந்து அவளை கோவிலுக்கு அழைத்து செல்வதாக தீபக் சொல்லியிருக்கிறான். அதனால் அவனை எதிர்பார்த்து அவளின் அறையில் குட்டி போட்ட பூனை போல் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தாள். நேற்று நள்ளிரவில் 12 மணிக்கு சரியாக அவளுக்கு போன் செய்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டான். அதனால் கண்டிப்பாக வந்துவிடுவான் என்று தீவிரமாக நம்பிக்கொண்டிருந்தாள். கோவிலுக்கு சென்றுவிட்டு ஹோட்டல், பீச், சினிமா என்று மாலை முழுவதும் அவனுடன் ஊர் சுற்ற புவனா திட்டமிட்டிருந்தாள். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. தாமதமாகும் ஒவ்வொரு நொடியும் அவள் மனதில் தேவையற்ற பயம் உருவாகியது. வரும் வழியில் ஏதாவது விபத்து ஆயிருக்குமோ என்று நினைக்கும் போதே அவளின் இதயம் சுக்குநூறாக சிதறியது. நிற்கவும் முடியாமல், நடக்கவும் முடியாமல், உட்காரவும் முடியாமல் தவியாய் தவித்தாள். அப்பொழுது அவளின் செல்போன் சினுங்கியது. புவனாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவள் முகம் முழுக்க வியர்வை முத்துக்கள். நடுங்கிக் கொண்டே போனை எடுத்தாள். மறுமுனையில் தீபக். ஹலோ புவனா? தீபக், என்னாச்சு? ஏன் இன்னும் வரல? உடம்பு சரியில்லை புவனா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். என்னால நடக்க கூட முடியல. நீ வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இனிமேதான் கஞ்சியை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை சாப்பிட்டதும் தூங்கிருவேன். அதான் இப்பவே உனக்கு ஃபோன் பண்ணேன். அச்சச்சோ, என்னாச்சு? நான் வேணா வரட்டுமா? உங்க வீடு எங்க இருக்கு? நான் எப்படி வரணும்? ஐயோ புவனா, அதெல்லாம் வேண்டாம். எங்க வீட்ல நம்ம விஷயம் இன்னும் தெரியாது. பேங்க் வேலை கிடைச்ச பிறகுதான் சொல்லணும். இங்க நான் பாத்துப்பேன். நீ வருத்தப்படாம கோவிலுக்கு போயிட்டு வா. நீங்க வராம நான் மட்டும் எப்படி? எனக்கு மனசே வரல. பரவாயில்ல புவனா, நீ போயிட்டு வா. கோவில் விஷயம். நீ போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. நாம நாளைக்கு சந்திக்கலாம். நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் தீபக். புவனாவிற்கு என்னவோ போல் இருந்தது. தீபக்கோடு நேரத்தை செலவிட முடியவில்லையே என்ற வருத்தம் ஒரு பக்கம், தீபக்கின் உடல்நிலை எப்படி இருக்கோ என்ற கவலை ஒரு பக்கம். அவள் தவித்தாள். அப்பொழுது அவளின் தோழி ஷீலா அங்கு வந்தாள். புவனா நடந்த அனைத்தையும் அழுது கொண்டே சொன்னாள். அவளின் கண்ணீரை துடைத்து விட்டபடி ஷீலா சொன்னாள். வருத்தப்படாத புவனா, பாவம் தீபக். அவருக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? நீ இங்க இருந்தா அழுதுகிட்டே இருப்ப. வா என் கூட. எங்க? புக் ஃபேருக்கு என்று சொன்ன ஷீலாவை ஆச்சரியமாக பார்த்தாள் புவனா. ஷீலா சிரித்து கொண்டே சொன்னாள். ஆமா புவனா, உன்னை மாத்தக்கூடிய ஒரே விஷயம் புக்கு தான். என்னை விட உனக்கு சிறந்த தோழிகள் அந்த புக்ஸு தானே. அங்க போனா நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. வா, நானும் உன் கூட வரேன். என் கூட உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண மாட்டியா என்று கேட்ட ஷீலாவை கட்டி பிடித்து கொண்டாள் புவனா. பின் இருவரும் கிளம்பி புக் ஃபேருக்கு சென்றார்கள். பல புத்தகங்களை எடுத்து பார்த்து ஷீலாவும் புவனாவும் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஸ்டாலில், இந்த புக்கு பில் போடுங்க சார் என்று குரல் கேட்டு ஷீலாவும் புவனாவும் திரும்பி பார்த்தார்கள். அங்கு தீபக் நின்று கொண்டிருந்தான். அவன் பக்கத்தில் அழகான சிவப்பு ரோஜா பூக்கள் போட்ட வெள்ளை சேலையில் தலையில் மல்லிகை பூவோடு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் நெற்றி வகுடில் குங்குமம், கழுத்தில் தாலி, காலில் மெட்டி. புத்தகங்களை வாங்கி கொண்டு திரும்பிய தீபக் அந்த பெண்ணை பார்த்து கேட்டான், போலாமா? அவளும் சிரித்து கொண்டே சரி என்று தலையாட்டினாள். அப்பொழுது அங்கு வந்த ஒரு வயதான அம்மா சரஸ்வதி என்று அழைத்தாள். அந்த பெண் திரும்பி பார்த்து வாங்கம்மா என்றாள். பின் தீபக்கை பார்த்து, இவங்க நாங்க மதுரையில இருக்கும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருந்தாங்க. இவங்க பேரு கமலா. நாங்க கமலா அம்மான் தான் கூப்பிடுவோம் என்று சொல்லி அந்த அம்மாவை தீபக்கிற்கு அறிமுகம் செய்து வைத்தாள் சரஸ்வதி. சரஸ்வதி, எப்படி இருக்க? உங்க கல்யாணத்துல பார்த்தது என்று சரஸ்வதியை பார்த்து கமலா கேட்டாள். நாங்க நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஏதாவது நல்ல செய்தி உண்டாமா என்று கமலா கேட்டதும் சரஸ்வதி வெட்கப்பட்டாள். அவள் வெட்கப்பட்டதிலிருந்து
கமலா புரிந்து கொண்டாள். பின் சரஸ்வதியின் தாடையை பிடித்து நிமிர்த்தி கமலா கேட்டாள், குட்டி தீபக்கா இல்ல குட்டி சரஸ்வதியா என்று கமலா கேட்டதும், ஏன் ரெண்டும் வந்தா சந்தோஷந்தானே என்று தீபக் கேட்டதும் கமலாவும் சரஸ்வதியும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். இது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த புவனாவிற்கு தலை சுற்றியது. யாரோ நெஞ்சுக்குள்ள கையை விட்டு பிசைவது போல் ஒரு உணர்வு. கண்ணாடி உடைந்து சிதறினால் எப்படி இருக்குமோ அப்படி அவளது உள்ளம் உடைந்து சிதறிவிட்டது. அதிர்ச்சியில் பேச்சு வராமல் தவித்தாள். ஷீலா சொன்னாள், உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். நீ கோவிலுக்கு போயிருப்பேன்னு நினைச்சு நிம்மதியா தைரியமா புக் ஃபேருக்கு பொண்டாட்டியோட வந்திருக்கான். ஆனா இப்போ வசமா மாட்டிக்கிட்டான். கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி இருக்கும்போது உன்கிட்ட ஏன் அப்படி நடந்துகிட்டான்? பொண்டாட்டியையும் ஏமாத்தி உன்னையும் ஏமாத்தி அவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இரு வரேன் என்று சொல்லி வேகமாக தீபக்கிடம் போக போன ஷீலாவை புவனா தடுத்தாள். வேண்டாம், விட்ரு. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுவா? அவ வயித்துல வளர குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? இந்த விஷயத்த சொல்ல போய் அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் இடையில பிரச்சனை வந்து அதனால அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்புனா? வேண்டாம் ஷீலா, ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறேன். இனி இந்த பாவம் வேறையா? வேண்டாம் ஷீலா, வா என் கூட என்று சொல்லி ஷீலாவின் கையை பிடிக்கும் போது தீபக் இவர்களை பார்த்து விட்டான். இவர்களும் அவனை பார்த்து விட்டார்கள். இவர்களை பார்த்ததும் பேயை பார்த்தது போல் தீபக் மிரண்டு போனான். வியர்த்து வடிந்தது. ஆனால் அவனை இமைக்காமல் புவனா பார்த்தாள். அவளின் பார்வைகள் அவனை 1000 கேள்விகள் கேட்பது போல் இருந்தது. நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என்னை நம்ப வைத்து ஏமாற்றினாய்? ஒரு நல்ல நண்பனாக கூட பழகியிருக்கலாமே. ஏன் காதல் கல்யாணம் என்ற ஆசையை என் மனதில் உருவாக்கினாய்? அதிலும் அழகின் சிகரமாக ஒரு மனைவி இருக்கும்போது, அதுவும் அவள் கருவுற்று வேறு இருக்கிறாள். இந்த நிலைமையில் கூட அவளையும் என்னையும் ஏமாற்ற எப்படி உனக்கு மனம் வந்தது என்று அவளின் பார்வைகள் அவனை பார்த்து 1000 கேள்விகள் கேட்பது போல் இருந்தது அவனுக்கு. அவன் கண்கள் குற்ற உணர்ச்சியில் குனிந்து தரையை பார்த்து கொண்டு இருந்தது. பின் அங்கிருந்து புவனாவும் ஷீலாவும் ஹாஸ்டல் வந்தார்கள். புவனா இடிந்து போய் மெத்தையில் உட்கார்ந்தாள். அவள் அருகில் ஷீலா உட்கார்ந்தாள். புவனாவின் தோளை தொட்டாள். புவனாவின் உள்ளம் வெடித்து செதறியது. வாய்விட்டு கதறி அழுதாள். ஷீலாவின் மடியில் படுத்து அழுதாள். அவள் மனதில் உள்ள எல்லா வருத்தமும் அழுகையாக வெளிவரட்டும் என்று ஷீலா பொறுமையாக இருந்தாள். நீண்ட அழுகைக்கு பிறகு புவனா எழுந்தாள். கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஷீலா அவளை பார்த்து சொன்னாள், அவன் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டி விட்டுட்டு வந்திருக்கணும். நீ இவ்வளவு நல்லவளா இருக்கிறதாலதான் கடவுள் உன்னை சோதிக்கிறாரு. இல்ல ஷீலா, கடவுள் என்ன காப்பாத்திருக்காரு. இல்லைனா நான் இன்னும் அவனை நம்பிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். நல்ல வேளை, பெரிய இழப்பு எதுவும் இல்ல. என் மனசுல ஏற்பட்ட காயம்தான் பெருசா இருக்கு. அது காலப்போக்கில சரியாயிடும். எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு ஷீலா. சுயநலம் பிடிச்ச சித்தி, சித்திக்கு பயப்படுற அப்பா, இப்போ துரோகம் பண்ணி ஏமாத்தின காதலன். சரிதான், இதுவும் ஒரு பாடம். எப்படி புவனா உன்னால உடனே இப்படி பேச முடியுது? என்ன பண்றது ஷீலா, இதெல்லாம் காலம் எனக்கு கத்து கொடுத்த பாடம். என்ன, யாருமே இல்லாம தனிமரமா வாழணும். என் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறிதான் ஷீலா. ச்சே, கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு வேணா உன்னோட எதிர்காலம் உனக்கு கேள்விக்குறியா தெரியலாம். ஆனா கூடிய சீக்கிரம் உன் மனச புரிஞ்சுகிட்ட நல்லவன் உனக்கு வாழ்க்கை துணையா வருவான் என்று சொன்ன ஷீலாவை பார்த்து விரக்தியாக சிரித்தாள் புவனா. ஷீலா மேலும் சொன்னாள், கண்டிப்பா புவனா, ஒருத்தன் தப்பு பண்ணா அப்படின்றதுக்காக எல்லா ஆண்களும் தப்பானவங்க இல்ல. கண்டிப்பா நல்லவன் உனக்கு வாழ்க்கை துணையா வருவான். இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிற உன்னோட எதிர்காலம் நாளைக்கு இந்த உலகமே பாராட்டக்கூடிய, வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியக்குறியா மாறத்தான் போகுது என்று சொன்ன ஷீலாவை கட்டி பிடித்து கொண்டாள் புவனா. ஆம், விரைவில் புவனா வாழ்வில் வசந்தம் வீசும். புவனாவின் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற கேள்விக்கு விடையாக கேள்விக்குறியாக நிற்கும் புவனாவின் வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக மாற்ற நிச்சயம் ஒருவன் வருவான். கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.